11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி 5.3 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். 1 + 1 + 4 + 1 + 4 + 4 ஸ்கொயர் + 1 + 4 + 4 ஸ்கொயர் + 4 கியூபு + எக்ஸெட்ரா என்ற தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. என்னாவது உறுப்பு அப்படின்னாவே நம்ம டி என்னன்னு குறிப்பிடுவோம். என்னாவது உறுப்பு என்பதை எப்படி குறிப்பிடலாம்? டி என்னன்னு குறிப்பிடலாம். அப்போ இதே போல் n உறுப்புகள் வரைக்கும் நம்ம இதை கூட்டிகிட்டே போகிறப்ப இந்த தொடர் வரிசை 1 + 4 + 4 ஸ்கொயரு + 4 கியூபு + எக்ஸெட்ரா எது வரைக்கும் கூட்டுறோம்? +4 வரைக்கும் கூடுதல் கணக்கிடுறோம். அப்படின்னா இதனுடைய பொது வடிவம் இந்த தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக நமக்கு அமையுது. அதாவது ஜிபியில் இருக்குது. r = 4/1 எனும் பொழுது மதிப்பு 4. அதே போல் r = 4² 4ங்கிறப்ப ஒரு 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பு 4. பொது விகிதங்கள் சமமாக அமைவதனால இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். பெருக்கு தொடர் வரிசையில் நமக்கு கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்னன்னா சூத்திரம் எழுதிக்கலாம். Sn = a × rன் மதிப்பு 1ஐ விட அதிகமாக இருந்தது அப்படின்னா r⁻1/r−1ன்னு எழுதிப்போம். இது பெருக்கு தொடர் வரிசையில் கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை. எப்போ இந்த சூத்திரத்தை எடுப்போம்னா r > 1 இருக்கும் பொழுது. rன் மதிப்பு 4 > 1 என்பதால் a × r⁻1/r−1ங்கிறதுல மதிப்புகளை பிரதியிடலாம். a முதல் உறுப்பு என்ன? 1. rn மதிப்பு 4n−1 டினாமினேட்டர் மதிப்பு 4-1. டினாமினேட்டர் மதிப்பானது 4-1. இதை சுருக்கும் பொழுது tn என்பது 4n-1 4-1ன் மதிப்பானது 3 ஆகும். இது பொது உறுப்பு. என்னாவது உறுப்பு இதிலிருந்து கூடுதல் கணக்கிடுறோம் அப்படின்னா கூடுதலுங்கிறப்ப இதே போல் n உறுப்புகள் வரைக்கும் நாம் கூட்டிக்கிறோம். எனவே Sn என்பது n உறுப்புகள் வரை கூட்டும் பொழுது சம்மேஷன் 1லிருந்து n உறுப்புகள் வரை கூட்டுறோம். என்னாவது உறுப்பின் பொது வடிவம் என்ன? 4n-1/3 ஆகும். இதில் n-க்கு 1லிருந்து n வரைக்கும் மதிப்புகள் பிரதியிடுறோம். 1/3 மாறிலி மதிப்புங்கிறனால அதை பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம். சம்மேஷன் 1 to n 4n-1 1/3 பெருக்கல் n-க்கு 1லிருந்து n வரைக்கும் மதிப்புகள் பிரதியிடும் பொழுது முதல் உறுப்பில் இதை முதல்ல பிரிச்சுக்கலாம். சம்மேஷன் 1 to n 4n மைனஸ் குறி இடையில இருக்கு. சம்மேஷன் 1 to n ஒரு 1. சம்மேஷன் 1 to n ஒரு 1. 1/3 பெருக்கல் 4/1 + 4/2 + 4/3 + எக்ஸெட்ரா n வரைக்கும் மதிப்புகள் பிரதியிடுறோம். அதே போல் 1ங்கிற எண்ணை n முறைகள் கூட்டுறோம். 1 + 1 + 1 + 1 எக்ஸெட்ரா இடையில மைனஸ் குறி இருக்குது. 1 + 1 + 1 + எக்ஸெட்ரா எது வரைக்கும் கூட்டுறோம்? n உறுப்புகள் வரை கூட்டும் பொழுது மதிப்பு எதற்கு சமமாக அமையும்? நமக்கு n-ற்கு சமமாக அமையும். 1 + 1னா 2 2 + 1 3 3 + 1 4 n முறை கூட்டும் பொழுது மதிப்புகள் n ஆகும். எனவே 1/3 பெருக்கல் முதல் உறுப்பானது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமைதா? ஏன்னா rன் மதிப்பானது a என்பது முதல் உறுப்பு 4, r என்பது 4² 4 எனும் பொழுது ஒரு 4 கேன்சல் ஆக போக மீதம் ஒரு 4. அதே போல் 4/3/4 எனும் பொழுது 4²ங்கிறப்ப 4² ஒரு 2 4 கேன்சல் ஆகும்போது மீதி ஒரு 4 rன் மதிப்பானது 4 ஆகும். இந்த இடத்துலையும் கூடுதலுக்கு உண்டான சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம்னா a-ன் மதிப்பு 4 r⁻n 4n-1 டினாமினேட்டர் மதிப்பானது r-1 4-1 n உறுப்புகள் வரை 1 கூட்டிட்டோம்னா மதிப்பானது n-ற்கு சமமாகும். இதை சுருக்கிறோம். அப்போ 1/3 பெருக்கல் 4 பெருக்கல் 4/n -1 4-1ன் மதிப்பு 3 -n ஆகும். 1/3ஆல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கும் பொழுது 4 பெருக்கல் 4/n-1 3 பெருக்கல் 3ன் மதிப்பானது 9 -1/3 பெருக்கல் n எனும் பொழுது n/3. இதுதான் Sn-ன் மதிப்பு. தேர்ஃபோர் கூடுதல் Sn என்பது 4 பெருக்கல் 4/n-1/9 -n/3 ஆகும்.